தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயைப் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தரின் தூதன், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயமான நாமம் என்று சொல்கிறார் தேவதூதர். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களோ, இன்றைக்கு நம்மிடத்திலே பழகுகின்ற மக்கள், உறவாடுகின்ற மக்கள், நட்பு செய்கின்ற மக்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு திறமைகள் இருக்கிறது, ஒரு நிக் நேம் இருக்கிறது, ஒரு பெரிய புகழ் நிறைந்த வரலாறு பின்னணியும் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நாம் இன்றைக்கு பயணிக்கிற வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம், சொத்து, நடைமுறை, அரசு மற்றும் நிர்வாகம், ஆட்சி, இவைகளில் பயன்படுத்தப்படுகிற ஒழுங்கு விதிகளுக்கு காரணமாக அமைந்த டாக்டர் அம்பேத்கர் சிறப்புமிக்க சட்ட நிபுணர் இந்த தொய்ந்து போன, ஓரங்கட்டப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று இந்த சட்டத்தை வரையறைப்படுத்தி இந்த சட்டம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே டாக்டர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை வடிவமைத்தார். அன்பின் இறை மக்களே, இன்றைக்கும் கூட கடவுளுடைய கரத்திலே நாம் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று மனோவா கேட்கும்போது, என்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது, நீ என்ன கேட்க வேண்டியது? என்னுடைய நாமம் உனக்கு தெரியாதா? என்னுடைய பெயர் உனக்கு தெரியாதா? ஒரு சமயம் ஒரு இடத்துல வரிசையாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊருக்கு ஒவ்வொரு மனிதரும் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் வயது மூப்பின் அடிப்படையில் வரிசையாக வருகிறது. சிறுவர்களை, நேற்று வந்தவர்களை, இன்றைக்கு இடம்பெற்றவர்களுக்கு, அந்த ஊரில் குடியேறுவர்களுக்கு முதல் இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக 40-50 வருடங்களுக்கு மேலாக அந்த ஊரில் குடியேறி நன்மைகள், பல்வேறு விதமான சமூக காரியங்கள், இவைகளிலே ஈடுபட்டிருந்த அந்த தாயார் இன்றைக்கு அந்த ஊர் மக்களால் அவரிடம் வாங்கி உண்டவர்கள், அவருடைய உதவியை பெற்றவர்கள், அவருடைய ஆலோசனையில் வளர்ந்தவர்கள், அவர்களுடைய செபத்தினால் உயர்வை பெற்றவர்கள் அனைவரும் இன்றைக்கு அவரை மறந்து அவருடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய உறவுகளையும் இன்றைக்கு நினைக்காத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய இறை, என் நாமம், இன்றைக்கு கடவுள் நமக்கென்று ஒரு நாமத்தை வைத்து, ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு அந்த தாயாரை நினைவுகூர மறுத்த அந்த மக்கள், அவருடைய பிள்ளைகளை நினைவுகூர்ந்த மக்கள், இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் நினைவுகூரவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர்களுடைய உட்படுதலையும் புறப்படுதலையும் கடவுள் நினைவாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பல இடங்களில், பல நிலைகளில் உயர்வாக காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு என் நாமம் உனக்கு தெரிய வேண்டியது என்ன என்று கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான். அவர் நாமத்தை குறித்து சொல்லும்போது, ஆண்டவராகிய கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் அதிசயமானவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா 9 அதிசயங்கள், 15 அதிசயங்கள், 22 அதிசயங்கள், 40 அதிசயங்கள் இருந்தாலும் அவர் நாமம் மாத்திரமே உலகத்தில் அதிசயமான நாமம். அந்த நாமத்துக்கு முன்னால் ஒருவரும் ஒன்றுமில்லை, பெரிய ஒரு அதிசயமான பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகின்ற வகையில் அவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட முடவரை நடக்கச் செய்த உன்னதமான அதிசயம் செய்த நாமம், குருடருக்கு பார்வை கொடுத்த உன்னதமான நாமம், அந்த நாமத்தை நீங்களும் நானும் இந்த நாளிலே பின்பற்றி
நம்முடைய பெயரையும் புகழையும் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த பங்களிப்பையும் இந்த திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கடவுளை நோக்கி ஜெபிக்கலாமா, பிரார்த்திக்கலாமா? நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, கிருபையாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் நினைவுறும்போது எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறீர். உமது நாமம் எப்படிப்பட்ட நாமம்! இதுவரை சகல மக்களுக்கும் நன்மை செய்த நாமம், உதவி செய்த நாமம், இரக்கம் வைத்த நாமம். அந்த நாமத்தை இன்றைக்கு நாங்கள் போற்றி துதிக்கிறோம். அந்த நாமத்தை பிடித்து கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.